இதேபோல் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் பவுடதீவு பிரதேச சபைக்கு உட்பட்ட உன்னிச்சை இருநூறுவில் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்துதான் இந்த பதிவினை நாங்கள் மேற்கொள்கின்றோம். இந்த கிராமமானது இயற்கையை சூழ்ந்த ஒரு அழகிய ஒரு கிராமம், பூர்வீக கிராமம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல பாரம்பரிய வரலாறுகளை கொண்ட ஒரு கிராமம். இந்த கிராமத்திலே இப்போது இருக்கின்ற மக்கள் மிகவும் அதிகமான பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகிறார்கள். குறிப்பாக விவசாயம் போன்ற கால்நடைகளை வளர்ப்பது போன்ற தொழில்களை தான் இந்த மக்களுடைய வாழ்வாதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. தற்காலத்திலே இந்த மக்கள் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக யானை தொல்லை, அதே போன்று குரங்குகளுடைய தொல்லை, அதே போல வீதி போக்குவரத்து சரியான முறையான அபிவிருத்திகள் இல்லை, அதே போன்று குடிநீர் பிரச்சனை என்று ஏகப்பட்ட எக்கச்சக்கமான வாழ்வாதார பிரச்சனை என்று நிறைய பிரச்சனைகள் இந்த பிரதேச மக்கள் முகம் கொடுத்து வருகின்றார்கள். இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இந்த பிரதேசத்தில் வாழ்ந்து வந்தாலும் அதற்கு பிறகு 1985ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாக இந்த மக்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார்கள். வெளியேற்றப்பட்ட பிற்பாடு காத்தான்குடி போன்ற அயல் கிராமங்களில் இந்த மக்கள் வாழ்ந்து வந்தாலும் 2011 நாட்டிலே சமாதானம் நிலவியதன் பிற்பாடு இந்த மக்கள் மேல்குடியேற்றம் இந்த பிரதேசத்துக்கு வருகின்றிருக்கின்றார்கள். மேல்குடியேற்றம் வந்தாலும் கூட இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தில் எந்த ஒரு அபிவிருத்தியும் ஏற்படவில்லை. இன்னும் அந்த மக்கள் கஷ்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு முறையான மருத்துவத்தை, அவசர சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்கு அண்மையில் வைத்தியசாலை கூட கிடையாது. நீண்ட தூரம் பயணித்துத்தான் அவர்கள் வைத்தியத்தை உதவி செய்ய வேண்டும். அதே போன்று பாடசாலைகள், மாணவர்களுக்கான கல்வி தேவைகள் இல்லை. அதுபோன்று ஏகப்பட்ட எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இந்த இடத்துல இருக்கிறது. இன்றைய தினம் அந்த பிரச்சனைகளை ஆராய்வதற்காக எங்களுடைய ஸ்கை தமிழ் குழுவினர் இந்த பிரதேசத்துக்கு நாங்கள் வருகை தந்து இந்த பிரச்சனைகளை நாங்கள் இனங்கண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பிரதேசத்திலே முஸ்லிம், தமிழர்கள், பௌத்தர்கள் என்று 3 இன மக்களும் ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் வாழக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமத்திலே ஒரு பழமை வாய்ந்த ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, மொஹித்தீன் ஜும்மா பள்ளிவாசல் என்கின்ற ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் ஜும்மா பள்ளிவாசலாக இருந்தாலும் கூட இந்த பள்ளிவாசல் ஜும்மா இடம்பெறுவதில்லை. ஏனென்றால் மக்கள் அதிகமாக இந்த இடத்தில் தங்குவதிலே பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த வாழ்வாதார பிரச்சனைகள் இருப்பதன் காரணமாக இந்த மக்கள் இந்த இடத்தில் நிரந்தரமாக தங்குவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இந்த கிராமம் நாள் போக்கிலே இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இன்னும் அவர்கள் வாழ்வாதாரத்தை தேடி வெளியேற்றப்படுகின்ற போது இந்த கிராமம் வெறிச்சோடி காணப்படக்கூடிய, இந்த இயற்கை அழியக்கூடிய, மனித நடமாட்டங்கள் இல்லாத ஒரு கிராமமாக இது மாறுமாக இருந்தால் எங்களுக்குரிய ஒரு பூர்வீக கிராமத்தை நாங்கள் இழந்ததாக போய்விடும். எனவே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கிறது, அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை இந்த தொகுப்பினூடாக உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். நாங்க இந்த இடத்துக்கு வந்து 19 வருடமாகுது. இதுவரையில எங்களுக்கு சரியான கஷ்டம் அடிக்கி, தண்ணி பிரச்சனை அடிக்கி, வீதி பிரச்சனை, எங்களுக்கு அப்புறம் யானை பிரச்சனை, யானத்துல மிச்ச பிரச்சனையா இருக்குது. காவையில தண்ணி அடிக்கிறோம் நாங்க, எங்களுக்கு மிச்சம் பயங்கரமா இருக்குது. அப்புறம் குரங்கு பிரச்சனை, ஒரு பயிர் வச்ச நாட்டு எழுதில நாட்டின் அமுதையும் அழுத்தி போட்டு போகுது. இந்த குரங்குகள் வந்து இந்த கிளீனுக்கு போயிட்டு வாரது கடையில அவ்வளவையும் அழுத்தி மாங்காயெல்லாம் மரத்துக்கு உட்டு மாங்காய் இல்ல மரத்துல அவ்வளவையும் அழுத்தி போட்டு போயிட்டு எங்களுக்கு இதுகளை செய்ய தண்ணீங்கெல்லாம் மிச்சம் உதவியா இருக்கு, நலவா இருக்கும். வாகுறது வாழ்வு உங்களுக்கு அலங்காரமாக தருவான். நிச்சயமா இதுகளை கொஞ்சம் நீங்க முயற்சி செய்து இதுகளை செய்தாங்க. எங்களுக்கு இதுதான் பிரச்சனையா இருக்குது. இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தண்ணி பிரச்சனையாலேயும், ஞான பிரச்சனையாலேயும், போக்குவரத்து பிரச்சனை மிச்சம் கஷ்டம். ரோட்டுகள் பாதி போட்டு வைக்காங்க, பாதி போடல. அதால பஸ் வாரது ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு மாறி வந்தா துப்புரவா பஸ் வராதுங்கால. நாங்க இங்க இருந்து தாண்டி அடிக்கி நடந்துதான் போகணும். நடந்து போய் தான் அந்த ரோட்டுல இருந்தா இந்த இருந்தா பஸ் வரணும். இப்படி கஷ்டமா இருக்கு. அந்தபடியா ஏதோ யாரும் இருக்கு, இங்க இருக்கிறார்கள் முழு பேருக்கு இதே நிலைமைதான். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பயிரை நாட்டினாலும் குரங்குகளும் யானைகளும் அந்த அறுவடை செய்யறதுக்கு முடியாம இருக்கு. ஒரு மாங்காய் காய்ச்சாலும் சரி, ஒரு பிளாக்காய் காய்ச்சாலும் சரி, ஒரு தென்னை மரமா இருந்தாலும் சரி, மையரா இருந்தாலும் சரி, அதுகளை எல்லாம் நாங்க ஒரு கடைசியில் அறுவடை செய்யறதுக்கு இயலாம இருக்கு. இந்த குரங்கு பிரச்சனையாலும் யானை பிரச்சனையாலும் நைட்டில் எங்களுக்கு தூக்கம் இல்லை. இந்த யானையால காலையில எங்களுக்கு அன்றைக்கு நாங்க கஷ்டப்பட்டு சாப்பிடுறது கண் முடிச்சிட்டு வந்து அதை நாங்க அன்றைக்கு கஷ்டப்பட்டு சாப்பிட இயலாத நிலைமையில இன்றைக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கோம். இதே கஷ்டத்தினாலதான் இங்க இருந்த மக்களும் கொஞ்சம் பேரு இந்த இடத்தை விட்டு விலகி போயிட்டாங்க ரொம்ப தூரத்துக்கு. அடுத்தது வந்து ரோட்டு பிரச்சனை இருக்குது, வீதி பிரச்சனை வந்து இது வந்து ஃபேமஸான ஒரு ரோட்டு வந்து பஸ் ஓடுற ரோட்டு வருவாங்க, அளப்பாங்க, ரோட்டை போடுறோம்னு சொல்லுவாங்க, அதை நிறைவேற்றுறாங்க இல்லை.
இந்த வீதிய பிரச்சனை. மழை வந்தா நடக்க கூட இயலாது, வழுக்குது. நாங்க கச்சானுகள் சோழனுகள் போடுற அந்த மக்கள் அதை உழுவுறையும் வலிக்கு கொண்டு அந்த மூடையோட கொண்டு உழுவுறதும் அது நேரா பார்த்தாத்தான் அத வலி மற்ற மக்களுக்கு விளங்கும். நாங்க பேசுறத விட நேரா அந்த மாறி டைம்ல அதை பார்த்தாத்தான் அதுல ஒரு வலி விளங்கும். ஆனபடியால இதெல்லாம் எங்களுக்கு இந்த உதவியெல்லாம் நீங்க செஞ்சு பாருங்க, கண்பளித்து பாருங்க. இப்படி அந்த கிராமத்துக்கு இந்த மக்கள் படுற கஷ்டத்தை நீங்க கண்பளித்து பாருங்க. உங்களுக்கு உங்களோட சந்ததிகளும் உங்களுக்கு பின்காலத்துல உங்களுக்கு ஒரு நன்மையா ஆண்டவன் அறியாம சொன்னா இந்த இடத்துக்கு எப்படி இந்த மக்கள் வாழுதண்டு நீங்க கொஞ்சம் 2 நாளைக்கு நின்று அந்த நேரடியா பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கஷ்டம் விளங்கும். அடுத்தது நாம இந்த இடத்துல அன்றைக்கு ஒரு புருஷன் இல்லாம கஷ்டம் அடிப்படை பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த 200 கிராம மக்களுக்கு விரைவில் தீர்வு கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அரசு திணைக்களங்கள், அரசாங்கம் இந்த மக்களுடைய விடயத்தில் கவனம் எடுத்து இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வு பெற்றுத்தர வேண்டும் என்று இம்மக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கின்றோம்.